पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 534வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் ஸ்திராசனன். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கார். ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கார். ஒரே பக்கமாக தான், அசைய கூட இல்லை, புரள கூட இல்லை. கஷ்டமாக இருக்காது. எவ்வளோ நாள் தான் கிடந்து தான், எவ்வளோ நாள் கிடத்தி, எவ்வளோ நாள் தான் இப்படி படுத்துக்க போகிற நீ? ஒருத்தர் கேட்டார், ரங்கநாதா, நீ எவ்வளோ நாள் இப்படியே படுத்துட்டு இருக்க போகிற, என்னைக்கு எழுந்திருப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. எம்பெருமான் பதில் சொன்னான், இந்த சம்சாரத்தை வேரோடு களைந்தாலன்றி எழமாட்டேன். அதாவது இந்த சம்சார வாழ்க்கையில் கடைசி ஜீவாத்மா வைகுண்டம் போகிற வரைக்கும் நான் படுத்துட்டு தான் இருப்பேன். இது ஒரு பெரிய சத்தியாகிரகம் போல. ஒவ்வொரு ஜீவனும் என்னை சரணமடைந்து வைகுண்டம் போயிடணும். அப்புறம் சம்சாரத்துக்கு உட்பட்டு சாம்சாரிகமான சம்சாரத்தினாலே வரக்கூடிய சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டவனாய் வைகுண்டலோகத்திலே சென்று விடுதலை பெற்றவனாய் எல்லா ஜீவாத்மாக்களும் ஆன பிற்பாடு நான் எழுந்திருப்பேன். அப்படின்னா பெருமாள் இருக்க எழுந்திருக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு படுத்துட்டே இருக்க வேண்டியதான். கடைசி ஜீவாத்மா வைகுண்டம் போகும் வரை இந்த உலகத்திலே நிர்பத்த ஜீவாவதி, பத்த ஜீவர்கள் யாரும் இல்லை. நிர்பத்த ஜீவமா உலகமாகணும். நிர்பத்த ஜீவம் இந்த உலகம் என்ற நிலை வரணும். அந்த பத்தாத்மாக்களே இல்லை. எல்லா பத்தாத்மாக்களும் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சா எடுத்து அப்படின்னு நிலைமை வந்தால் எழுந்திருப்பேன் என்றான் அரங்கன். அவர் சொன்னார், எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே பள்ளி கொண்டிருக்கான் ஸ்திரமா. அதே நிலை தான் திருவேங்கடமுடியானுக்கும். சுவாமி இப்படி நின்றுக்கிறே, ராத்திரி பகல் பார்க்காம நிற்கிறீரே, உனக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி திருப்பள்ளி விஷயம் பண்ணுறாள்லாம் அதுவே 1:30 AM தான் சமயத்தில். 1:35 AM சுப்ரபாதமாக இருக்கும். 5 நிமிடம் தான். இது கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காமல் நின்றுட்டே இருக்கிறேன். எப்பொழுதுதான் ரெஸ்ட் எடுத்துவீர், எப்பொழுதுதான் இந்த சேஞ்ச் பண்ணுவீர் போஸ்டரை அப்படின்னு திருவேங்கடமுடியான கேட்டால் அதே கதை தான். திருவரங்கத்தில் என்ன கதையோ அதே கதை தான். பத்த ஜீவர்கள் என்று சம்சாரத்திலே கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஜீவர்கள் இல்லை.
அனைத்து ஜீவர்களும் மோட்சம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள் என்ற நாள் வரும் வரை நான் இப்படியே தான் நிற்பேன் என்றான் அவன். இதுதான் ஸ்திரமான ஆசனத்தை உடையவன். ஸ்திராசனம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது டிசிப்ளின் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த காலத்தில் குருதேவர் முன்னாடி நாம் பாடம் கேட்போம். சில பேர் சந்தை சொல்லி கொடுப்பாங்க. அவர் சொல்ற பிரஜாபதிகி, நாம் திருப்பி 2 தடவை சொல்கிறோம் பிரஜாபதிகி பிரஜாபதிகி, இப்படி சொல்லணும். சந்தை சொல்லும் பொழுது நாம் கொட்டாவி விடக்கூடாது. சிஷ்யன் கொட்டாவி விட்டானா கிளாஸ் க்ளோஸ், அதோட தூங்குறான்னு அர்த்தம். சிஷ்யன் பை சான்ஸ் இயற்கை வாயுவை வெளியில் விட்டான்னா உடனே கிடையாது பாடம். கால் மாதிரி கால் போண்டா கூட கிடையாது. இந்த கால் இப்படி போட்டுருக்குமே, சில சமயம் காலை மாற்றுறோம். நீங்கள் யாராவது இப்போ நாங்களாம் உபன்யாசம் பண்ணுறோம், எவ்வளோ நாள் இப்படி உட்காடுறோம். உங்களை உட்காந்து வச்சா உட்காருவீங்களான்னு சொல்ல முடியாது. காலை நடிப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்படி விளைவாங்க, இப்படி விளைவாங்க, அப்படி விளைவாங்க. பழக்கம் இல்லை. பெரியவரெல்லாம் பார்த்துருக்கேன். நான் முக்கூர் அழகிற பார்த்துருக்கேன். அவருடைய 90வது வயசில் பார்த்துருக்கேன். சதஸுக்கு வருவார், மாலோல சதஸ் நடத்துவார். அந்த சதஸில் கார்த்தால 9:30 மணிக்கு உட்காந்துருவார். அதில் 12 மணி வரைக்கும் போகும் சதஸு. அது வரைக்கும் போட்ட கால் மாறாது, அசைய மாட்டார். கால் அப்படி தூக்க மாட்டார். அப்படி தூக்கிட்டா ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் ஃபாதர்லாம், ஏன்னா காலை மாற்றி போட்டேன் அப்படி. அப்படி பழகியிருக்காங்க சின்ன வயசில். அனங்கராச்சார் சுவாமி பார்த்துருக்கேன். உட்காந்து அருளி செயல் சேவிச்சா திருவாய்மொழி பாசுரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சேவிச்சாலும் காலை போட்ட காலை மாற்ற மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸ், ஸ்திராசனம். அதே ஸ்திராசன ப்ராக்டிஸை நம்ம பெருமானும் பண்ணலாம். எப்படி நிற்கிறான், எவ்வளோ நாளாக நிற்கிறான். பள்ளி கொள்கிறான், எவ்வளோ நாள் பள்ளி கொண்டிருக்கான். பள்ளி கொண்டுற கோயிலில் அசைகிறானா, ஆடுறானா, ஐ எம் டயர்ட்னு சொல்கிறானா இல்லையா? இதெல்லாம் விக்கிரகம் ஐயா. சிலை வடித்தா அப்படி தான் இருக்கும். எனக்கு கூட சிலை வடித்தா நான் காலை கையை மாற்றாமல் இருப்பேன் அப்படின்னு சில பகுத்தை செம்மல்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று புரியலை. அங்கே இருப்பது பெருமானே. பெருமான் தான் கல்வடிவத்தில் இருக்கான, கல்லாகிய திருமேனியோடு இருக்கான். கல்லாகிய திருமேனி இல்லை என்பர்களே, அவனுக்கே உரிய சுத்த சத்துவமான திருமேனியோடு இருக்கான். இல்லையே, நான் தானே இந்த மாமல்லபுரத்தில் இந்த சிலை வடித்தேன். நம்ம சுவாமிநாத சிற்பி தான் இந்த சிலையை பண்ணார். கல்லை உடைச்சி நல்ல கல்லை செலக்ட் பண்ணி இந்த சிலை வடித்தார்கள். அதனால் இது சிலை தானே என்று எண்ணாதீர்கள். அந்த சிலையை கொண்டு வந்து கருவறையிலே வைத்து இதிலே நீ எழுந்துள்ள வேண்டும் என்று எம்பெருமானை நாம் மந்திரங்களை, உரிய மந்திரங்களை சொல்லி வேண்டினால் பக்தர்கள் வேண்டியதை ஏற்று பகவான் அந்த கல் திருமேனியில் தன் திருமேனியோடு வந்து சேர்ந்துருவான். எப்படி சேருவான்? நிரக்ஷர நியாயம் என்று ஒன்று சொல்வார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், மண்ணும் கேளுங்கள். ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவில் 1 லிட்டர் தண்ணீர் 1 லிட்டர். அண்டா பெருசு, 25 லிட்டர் பிடிக்கும். அங்கேருந்து ஒருத்தர் மீதி 24 லிட்டர் பாலை கொத்திட்டார். இப்போ அந்த அண்டாவில் எவ்வளோ பால் இருக்கு? 24 லிட்டர் பால் தான் கொத்தினார். 1 லிட்டர் தண்ணீர் இருக்கு. யாரும் இப்படி செய்வான்? தப்பு தவறாக சொல்கிறேன். 10 லிட்டர் பாலுக்கு 10 லிட்டர் தண்ணி கொடுப்பான். 1 லிட்டர் தண்ணி மேலே 24 லிட்டர் பாலை கொட்டுவான் யாராவது? பிசினஸ் தெரியாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி 24 லிட்டர் பாலை 1 லிட்டர் தண்ணீர் மீது கொட்டினால் அந்த பாத்திரத்தில் இருப்பது 25 லிட்டர் பால். அதே போல நாம் மாமல்லபுரத்து சுவாமிநாத சிற்பி மூலம் வெடித்தெடுத்த சிலையை வைத்து எம்பெருமானை தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம், தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்தி எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரேல் அவ்வண்ணம் ஆழியான் ஆம் என்றபடி வந்து எழுந்துள்ளுன்னு பிரார்த்தித்தால் பகவான் தன்னுடைய வைகுண்ட லோகத்து சுத்த சத்துவ மெட்டீரியலோட இந்த பாறாங்கல்ல வந்து உட்காந்துரும். இப்போ அங்கே இருப்பது 1 லிட்டர் தண்ணீர் போல் நாம் பண்ண விக்கிரகம், 24 லிட்டர் பால் போல எம்பெருமான். அதனால் அது எம்பெருமான் ஆயிடுச்சு. அதான் அந்த எம்பெருமானுடைய அதை சிலை என்றோ சித்திரம் என்றோ பஞ்சலோக விக்கிரகம் என்றோ கருதாதீர்கள். மந்திரம் சொல்லி கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிட்டால் அது எம்பெருமானுடைய உடம்பே.
ஆமாம், சுத்த சத்துவமானவனும் சரிதான் ஐயா. சுத்த சத்துவம்னா எப்படி மிளிரணும். இங்கே அர்ச்சகர் 4 நாள் திருமஞ்சனம் பண்ணாத போனால் பெருமாள் கருத்து விடுறார். நீ இப்படி கதை சொல்கிறீங்கன்னு கேட்காதீர்கள் பகுத்தறிவாதிகளே. பகவான், நான் உன்னை நம்பி வந்திருக்கேன். நீ திருமஞ்சனம் பண்ணா திருமஞ்சனம், இல்லைன்னா கழும்புன்னு நமக்கு தான் உட்பட்டு இருப்பதை காண்பிக்கிறானே ஒழிய அதிலே அவன் தான் எழுந்தளிக்கிறான். அப்படி எழுந்திருக்கிற பகவான் அந்த சிலையை வெட்டி எப்போ அகழ்வான்? மாட்டவே மாட்டானே. ஏன்னு கேட்டால் கடைசி ஜீவாத்மா வைகுண்டம் சேர்க்கிற வரைக்கும் அசைய மாட்டான். அது என்னைக்கு வரும்? சரியாது சுவாமி, அந்த நாள் வரவே வராதுன்னா அப்போ அது வரைக்கும் ஆசனத்தை விட்டு மாற மாட்டான். எனவே ஸ்திராசனன் என்று அவருக்கு பெயர். அன்பர்களே, இந்த திருநாமத்துக்கு பின்னணியில் இவ்வளோ பெரிய வேதாந்த தத்துவம் இருக்குது. அதை நீங்கள் ரசிக்கும்படியாக எடுத்து சொன்னேன். அதனால் பகவான் என்றைக்கு திருவேங்கடமுடியானத்தோடைய போஸ்டரை மாற்றுவான்னு கேட்டால், என்றைக்கு இந்த பூலோகத்தோட கடைசி ஜீவாத்மா வைகுண்டம் போகிறதோ அன்றைக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையை சொல்லக்கூடிய அற்புதமான திருநாமம் நாரதர் சொல்கிறார். இது நமக்கு புரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது. பகவானே சேவை சாதிக்கிறான் கோயிலில் போனவொடனே. அதனால் ஸ்திராசனான பகவானை தியானம் பண்ணி கொண்டு இதற்கு பின்னாடி ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்க. ஸ்திராசனே தவதிக ஸ்திதஸ்தன் யாவத்து சித்தம் நிஜன்மலக்ஷ்யம் ஸ்திராசனஸ்தேனச வெங்கடாத்ரௌ நிர்பத்த ஜீவாவதி திஷ்டதி தம். இதற்கு தமிழ், அதையும் கேளுங்க. நிலையாக கடைசி ஜீவன் வானம் செல்லும் வரை வரை விடாதே நிற்பான். இந்த ஜீவாத்மாக்கள்ல கடைசி ஜீவாத்மா வானம் செல்லும் வரை, அந்த காலம் வரை, லிமிட்ல வரை விடாதே. வரை என்று மலைக்கு பெயர். வரை திருவேங்கட மலையை விடாதே நிற்பான் திருமால் ஸ்ரீனிவாசன். ஸ்திராசன பெயருடையான் தானே. எங்கே கலந்து எழுதுவீங்கள். ஸ்திராசனாய நமஹா நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.